ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டிப்ஸ் நம்பர் 1. சப்பாத்தி ரப்பர் மாதிரி இழுக்குதா? நீங்கள் சப்பாத்தி எப்படி செஞ்சாலும் சாஃப்டாக வரலையா? அதுக்கு மாவு பிசையும் போது கொஞ்சமாக பால் சேர்த்து பிசைஞ்சு சப்பாத்தி சுட்டு பாருங்கள். சப்பாத்தி சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் வருங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2. பாகற்காய் கசப்பாக இருக்குதா? வீட்டில் பாகற்காய் வச்சாலே பிள்ளைங்க கசப்புனால சாப்பிட மாட்டாங்க. இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. நீங்கள் பாகற்காயை கட் பண்ணிவிட்டு அதில் உப்பும் தயிரும் சேர்த்து 15 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பாகற்காயில் பொரியல் செஞ்சு பாருங்கள். அந்த கசப்பு தன்மை போயிடும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 3. உருளைக்கிழங்கு தோல் உரிக்க கஷ்டமாக இருக்கா? உருளைக்கிழங்கை நீங்கள் வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க. உப்பு சேர்த்து வேக வைக்கிறதால தோல் உரிக்க ஈஸியாக வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 4. சாம்பார் வைக்கும்போது வீடு முழுக்க மணக்கணுமா? நீங்கள் சாம்பாரை கடைசியாக இறக்கும்போது தேங்காய் எண்ணெயில் சீரகம், பூண்டு, பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுங்க. அப்புறம் பாருங்கள், உங்கள் வீடு முழுக்க சாம்பார் மணமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 5. மீன் மசாலா உதிராமல் இருக்கணுமா? நம்ம மீன் பொரிக்கும் போது எப்போவுமே அந்த மீனில் இருக்கிற மசாலா எல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அப்படி ஆகாமல் இருக்க நீங்கள் மீன் மசாலா குழப்பும் போது அதில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மசாலா மீனோட நல்லா ஒட்டிக்கிடும், உதிரவே உதிராது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6. தேங்காயில் பால் அதிகமாக கிடைக்கணுமா? தேங்காயை மிக்சியில் அரைச்சிட்டு அதில் சூடு தண்ணி விட்டு தேங்காயில் பால் பிழிங்க. இப்படி பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பால் அதிகமாக கிடைக்கும். முதல் பால் பிழிந்து விட்டு 2வது பாலும் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு சூடு தண்ணி விட்டு பிழிஞ்செடுங்க. பால் அதிகமாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7. குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சா? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? குழம்புல உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்கை கட் பண்ணி அதில் நீங்கள் போடுங்க. உப்பு சமநிலைக்கு வந்துடும். டிப்ஸ் நம்பர் 8. சாதம் வடிக்கும்போது குழைவது போல் தெரியுதா? சாதம் வடிக்கும்போது குழைவது போல் தெரிந்தால் உடனே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தால் சாதம் உதிரி உதிரியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 9. குழம்புல தக்காளி புளிப்பு அதிகமாகிடுச்சா? குழம்புல தக்காளி புளிப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒரு பிஞ்சு சர்க்கரை சேருங்க. டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 10. மொறுமொறுன்னு வடை வேண்டுமா? உளுந்து வடைக்கு மாவு அரைக்கும் போது தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் ரவை அல்லது அரிசி மாவு சேர்த்திங்கன்னா வடை மொறுமொறுன்னு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 11. குழம்பு திக்காக வரணுமா? குழம்பு திக்காக வர கடைசியில் தேங்காய் கூட 2 முந்திரி பருப்பை அரைச்சி சேருங்க. குழம்பு கெட்டியாக கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 12. இட்லி சாஃப்டாக வரணுமா? நீங்கள் எப்படி இட்லிக்கு மாவு அரைச்சாலும் கல் மாதிரி வருதா? இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு அவல் சேர்த்து அரைங்க. இட்லி சாஃப்டாக பஞ்சு போல் கிடைக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 13. தோசை கிறிஸ்பியாக வரணுமா? தோசை மாவு கூட கொஞ்சம் ரவை சேர்த்து தோசை ஊற்றுங்க. தோசை கிறிஸ்பியாக ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 14. டீயின் சுவை அதிகரிக்கணுமா? டீ போடும்போது டீ தூளு கூட சர்க்கரையை சேர்த்து கொதிக்க விடாதீங்க. டீயோட டேஸ்ட்டு குறைஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு டீ தூளை போட்டு கொதிக்க வச்சுட்டு டீயை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சர்க்கரையை சேர்த்து கலக்குங்க. டீயின் சுவை அதிகரிக்கும். இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 15. கீரையின் பச்சை நிறம் மாறாமல் இருக்கணுமா? கீரை மற்றும் பச்சை நிற காய்கறிகளை சமைக்கும்போது மூடி வைக்காமல் சமைச்சிங்கன்னா அதனோட பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். அதோட சத்தும் குறையாது. கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 15 கிச்சன் டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம ஷேர் அண்ட் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.